வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். OnePlus Nord 2 இந்த மொபைல் ஃபோனை வாங்கலாமா வேணாமான்னு கேட்குறவங்கள விட இந்த மொபைல் ஃபோன் வெடிக்குமா வெடிக்காதான்னு கேட்குற கேள்விகள் தான் அதிகமாக நம்ம சேனலுக்கு வருது. ஸோ இந்த OnePlus Nord 2 மொபைல் ஃபோனை நான் என்னுடைய ப்ரைமரி மொபைல் ஃபோனாக கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். மொபைல் வெடிக்குமா வெடிக்காதா அப்படிங்கிறத கடைசியில் நம்ம பார்ப்போம். ஸோ OnePlus Nord 2 இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண OnePlus Nord 1 நெக்ஸ்ட் அப்கிரேட். இதுக்கு இடையில் இந்தியாவில் அவங்க OnePlus Nord Cன்னு சொல்லிட்டு வேறு ஒரு லைனப் அவங்க லான்ச் பண்ணாங்க. ஸோ அதையும் இந்த லைனப்பையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து இந்த OnePlus ஒரிஜினல் நாடோடைய ஒரு அப்கிரேட் நம்ம வச்சுக்கலாம். இதோடைய ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த OnePlus Nord 2 ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா 27,999 rupees. அதாவது 6GB மற்றும் 128GB வேரியண்ட். அது வந்து பிரத்யேகமாக OnePlus சைட்டில் அவைலபிளாக இருக்குது. 8GB வேரியண்ட் மற்றும் 12GB வேரியண்ட் வந்து உங்களுக்கு OnePlus சைட்லேயும் அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. டாப் எண்ட் வேரியண்ட்டுடைய விலை பார்த்தீங்கன்னா 35,000 ரூபா. ஸோ என்கிட்ட இருக்கிறது டாப் எண்ட் வேரியண்ட். ரேம் மட்டும் கிடையாது, இந்த கலரும் பார்த்தீங்கன்னா க்ரீன் வுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு கலர். அந்த கலர் பார்த்தீங்கன்னா 12GB மற்றும் 256GB ஸ்டோரேஜில் மட்டும்தான் இருக்குது. இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 35,000 ரூபா. இந்த க்ரீன் வுட்ஸ் கலருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்புறத்தில் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற அந்த பாலிகார்பனேட் மெட்டீரியல் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு லெதர் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு இருக்கும். மற்ற வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ளூ ஹேஸ் மற்றும் கிரே சியரா அப்படிங்கிற அந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக்கோட வரும். ஸோ இது வந்து கிளாஸ் பேக்கை விட இது கொஞ்சம் பார்க்குறதுக்கும் வித்தியாசமாக இருக்குது. அதே நேரத்தில் கையில் பிடிக்கிறதுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா கிரிப்பு எனக்கு கொடுக்குது. நியர்லி ஒரு லெதர் ஃபினிஷிங்கில் இருக்கிறனால அதை விட இது எனக்கு வந்து ஒரு ப்ரீமியம் லுக் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த க்ரீன் வுட்ஸ் அப்படிங்கிறனால சுற்றி இருக்கிற அந்த ரிம்முமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு க்ரீன் கலர் டோனில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. இந்த மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு USB போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருக்கான கிரில்ஸ் இருக்குது. மைக் மற்றும் சிம் கார்டு ட்ரே இருக்குது. இந்த சிம் கார்டு ட்ரேயில் 2 சிம் கார்டு நீங்கள் ஒரு நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். Nord 2 டாப் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. ஒரு சைடில் OnePlus அலர்ட் ஸ்டேட்டர் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பவர் பட்டன், இன்னொரு சைடில் வால்யூம் ராக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. மொபைல் டிஸ்பிளேனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 6.43 இன்ச் டிஸ்பிளே. கையில் பிடிக்கிறதுக்கு ஒரு மேனேஜபிள் சைஸாக இருந்தாலுமே இந்த ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய அந்த கிரிப்பு வந்து எனக்கு இந்த மொபைல் ஃபோனை கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. டிஸ்பிளேக்கு மேலே சிறுசாக ஒரு பொட்டு நாச்சு கொடுத்துருக்காங்க. இந்த நாச்சுக்குள்ளே 32 மெகா பிக்சலுக்கான கேமரா இதில் இருக்குது. இப்போ டிஸ்பிளேயை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு எல்லா OnePlus மொபைல் ஃபோன்ஸ் மாதிரியும் இதுலேயும் AMOLED பேனல் கொடுத்துட்டாங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே. Full HD பேனல் HDR10+க்கான சப்போர்ட் இதில் இருக்குது. டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி அருமையாக இருக்குது. கலர் ரீப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், வியூயிங் ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், மொபைலுடைய டிஸ்பிளேயாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல அருமையாக இருக்குது. எந்த குறை சொல்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் கூட கிடையாது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. இன்ஃபேக்ட் அதை விட ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக் இந்த மொபைல் ஃபோனில் ஒர்க் ஆகுது. கேமரா, மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதோட அவங்க நிறுத்திருக்கலாம். தேவையில்லாத ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் கூட கிடையாது. அது மோனோக்ரோம் சென்சரா, அது எதுக்கு இருக்குன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு தேவையில்லாமல் ஒரு ட்ரில்லை போட்டு ஒரு ஓட்டையை போட்டு ஒரு சென்சரை கொடுத்துட்டாங்க. பட் மெயின் கேமரால எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் பொதுவாகவே OnePlus மொபைல் ஃபோன்ஸ்னாலே ஃபோட்டோனுடைய குவாலிட்டி சுமாராக தான் இருக்கும். ஆனால் இந்த மொபைல் ஃபோனில் மற்ற OnePlus மொபைல் ஃபோன்ஸை விட ஃபோட்டோனுடைய குவாலிட்டி அருமையாக இருந்தது. லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜினுடைய டீடைல்ஸ் மற்றும் ஷார்ப்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. எக்ஸ்போஷர் பர்ஃபெக்டாக இருக்குது. கலர் சேச்சுரேஷன் ரொம்ப அதிகமாக இல்லாமல் கரெக்டாக இருக்குது. லோ லைட் பெர்ஃபார்மன்ஸுமே இம்ப்ரெசிவாக இருந்தது. அந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வச்சு உங்களுக்கு மேக்ரோ ஷாட்ஸ்லாம் எடுக்கலாம். பட் மேக்ரோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, ரொம்ப ஒன்றும் டாப் கிடையாது. 4K வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணலாம். உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டும் இதில் இருக்குது. ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய 32 மெகா பிக்சலில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ், லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜினுடைய கிளாரிட்டி அருமையாக இருக்குது. லோ லைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஓகே பரவாயில்ல. சில சமயம் லைட்டாக நாய்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஃப்ரண்ட் வீடியோக்குமே அவங்க எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது. கேமரா மற்ற OnePlus மொபைல் ஃபோன்ஸை விட இதில் பெட்டராக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய OS. இது வந்து Android 11 மேலே OxygenOS ஸ்கின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த OxygenOS கோட் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கலர் OSல பொதுவாகவே கேமரா சாஃப்ட்வேர் மற்றும் கேமராவுடைய இமேஜ் ப்ராசஸிங் பெட்டராக இருக்கும். பட் அந்த ஒரு அட்வான்டேஜ் இந்த மொபைல் ஃபோன்லையும் இருக்கிறதுனால கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே, அதை பற்றியும் பேசிடுவோமே. ஸோ
இந்த மொபைல் ஃபோனில் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி Android 11 OxygenOS 11 அதுக்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டுட்டோம். ஸோ OxygenOS இனிமேல் பார்த்தீங்கன்னா கலர் ஓஎஸோட மெர்ஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ அப்படி வரக்கூடிய ஒரு மொபைல் ஃபோனில் முதல் மொபைல் ஃபோன் இந்த OnePlus Nord 2. யூஐயை யூஸ் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு OxygenOSக்கும் இதில் இருக்கக்கூடிய இந்த OxygenOS கலர் ஓஎஸ் கலந்து இந்த OxygenOSக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசங்கள் தெரியல. விஷுவல் டிசைனில் லைட்டாக அங்கங்கே மாறுதல்கள் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் அங்கங்கே கொடுத்துருக்காங்க. கலர் ஓஎஸோடைய ஆதிக்கம் பெருசாக இதில் இது வரைக்கும் இன்ன வரைக்கும் இல்லை. இந்த மொபைல் ஃபோன் ஒரு 5G மொபைல் ஃபோன். ஸோ 5G எனேபிள் பண்ணுறதுக்காக MediaTekனுடைய Dimensity 1200 Chipset இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5G இந்தியாவுக்கு வர்றதுக்கு அதுவும் மலிவான விலையில் நம்மலாம் எல்லாரும் யூஸ் பண்ணுற அளவுக்கு வர்றதுக்கு ஓரிரு வருஷங்கள் ஆகலாம். ஸோ 5G பற்றி நம்ம இப்போ பேச வேணாம். மொபைல் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. 12GB ரேம் இருக்கு. அந்த ரேமை கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் யூஸ் ஆகுமா இல்லையான்னு தெரியல. பட் அதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணாமையே அதை யூஸ் பண்ணாமலே சாஃப்ட்வேரோடைய எக்ஸ்பீரியன்ஸ் அருமையாக க்ளீனாக ஃபாஸ்ட்டாக இருக்குது. கேம் விளையாடுறப்போ எந்த இடத்துலையும் ஹீட்டெல்லாம் கிடையாது. ஃப்ரேம் ட்ராப் இல்லாமல் கேமிங் பர்ஃபார்மன்ஸ், கிராஃபிக்ஸ்னுடைய குவாலிட்டி எல்லாமே அருமையாக இருந்தது. MediaTek ப்ராசஸர் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாலுமே இதோடைய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கிட்டத்தட்ட ஸ்னாப்டிராகனுடைய ஒரு 8 சீரிஸில் வரக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு எனக்கு கிடைச்சிது. ஆனால் இந்த மொபைல் ஃபோனில் கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து இவங்க ஸ்னாப்டிராகன் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்குள்ள 65 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வச்சு இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 ஹவர்க்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிருது. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா சாலிடாக இந்த மொபைல் ஃபோன் ஒரு நாளுக்கு மேலே உங்களுக்கு தாக்கு பிடிக்கும். ஸோ ஓவராலாக இந்த OnePlus Nord 2 வாங்கலாமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மொபைல் ஃபோன் வெடிக்குமாதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எல்லா மொபைல் ஃபோனுமே வெடிக்கும். எந்த மொபைல் ஃபோன் வெடிக்கணும்னு இருந்துச்சு அப்படின்னா வெடிக்க தான் செய்யும். இன்னைக்கு நீங்கள் நியூஸை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கவர் பண்ணுறது OnePlus-ஐ கவர் பண்ணுறாங்க. ஆனால் கவர் பண்ணாத விஷயங்கள் நிறைய மொபைல் ஃபோன், ஐஃபோனே வெடிச்சிருக்கு. சாம்சங் மொபைல் ஃபோன், விவோ, ரெட்மி, ஓப்போ எல்லா மொபைல் ஃபோனுமே வெடிக்கிறதுக்கான காரணங்கள் பல இருக்கு. பேட்டரி அவங்க ஏதாச்சும் அவங்க மாற்றிருக்கலாம், சார்ஜர் பின் அவங்க மாற்றிருக்கலாம், சார்ஜரில் வரக்கூடிய வோல்டேஜ் மாறி வந்திருக்கலாம். வெடிக்கணும்னு இருந்தால் lithium-ion பேட்டரி பொருந்தக்கூடிய எந்த டிவைஸாக இருந்தாலும், ஏன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பைக்ஸ்லாம் கூட அது கூட வெடிக்குதுன்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வருது. ஏன் மொபைல் ஃபோன் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு வெடிக்கல அப்படிங்கிறது உங்கள் கையில் நீங்கள் பார்த்தாலே இப்போ தெரியுது. அதை ஒரு பாயிண்ட்டாக வச்சுட்டு இந்த மொபைல் ஃபோனை வாங்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து லாஜிக்கல் பாயிண்ட்டாக எனக்கு தோணலை. பட் மற்ற விஷயங்கள்லாம் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் ஒரு குவாலிட்டியான மொபைல் ஃபோன். OnePlus மொபைல் ஃபோன் வாங்கணும், அந்த OnePlus-னுடைய அந்த பில்டு குவாலிட்டி ப்ளஸ் அந்த சாஃப்ட்வேர்னுடைய குவாலிட்டி ப்ளஸ் அந்த ரீசேல் வேல்யூ, அதுக்காக OnePlus மொபைல் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஹை எண்ட் மொபைல் ஃபோன்ஸை வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த OnePlus Nord 2 வாங்கலாம். பட் இதே பெர்ஃபார்மன்ஸ் இதை விட கம்மியான விலையில் நிறைய மொபைல் ஃபோன்ஸ் இப்போ வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இந்த OnePlus Nord 2 மொபைல் ஃபோனை வாங்குறதுக்கான லிங்க், இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.